துணைவேந்தர்கள் மாநாடு உதகை ராஜ்பவனில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைத்து துணைவேந்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக தற்போது ஆளுநர் தரப்பில் இந்த மாநாடு என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது உதகையில் இதுபோன்ற துணைவேந்தர்கள் மாநாடு முந்தைய ஆண்டுகளிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த தொடர்ச்சியான துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதான ஒரு கருத்துக்களையும் கல்வியாளர்கள் நம்மோடு பகிர்வதை பார்க்க முடிகிறது. இந்த மாநாட்டை தற்போது அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களிலும் கூட சிலர் மட்டுமே இதில் பங்கேற்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய முடிவு என்பதும் இதில் இந்த மாநாடு நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பதும் ஒரு முக்கியமான கேள்விகளாக எழுப்ப வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டின் மூலமாக பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுமா? அப்போது இதை துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்றால் அதனால் தாக்கம் ஏதேனும் ஏற்படுமா போன்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த நிலையில்தான் இந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக துணைவேந்தர்கள் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பொதுவாகவே இதுபோன்ற மாநாடுகள் ஆளுநர்களால் துணைவேந்தர்களுக்கு ஒருங்கிணைக்கப்படுமா? எது வழக்கமாக இருந்து வருகிறது? தென் மாநிலங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்களை ஆண்டிற்கு ஒரு முறை வேந்தர்கள் சந்திப்பது வழக்கம். பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அனுமதியோடு தென் மாநிலங்களின் துணைவேந்தர்கள் ஒன்று கூடி கல்வியினுடைய வளர்ச்சிக்கும் ஆராய்ச்சியினுடைய வளர்ச்சிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவையான ஒரு முயற்சியை எடுத்து ஒரு பல்கலைக்கழகம் இதை நடத்தும். இது பிற்காலத்தில் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஊட்டியிலே இருக்கக்கூடிய நீலகிரியிலே தமிழ்நாடு ஹவுஸ் அல்லது தனியார் திருமண மண்டபங்களோ அல்லது ஹோட்டல்களிலோ இது நடத்தப்படுகிறது. இது சாதாரணமாக எப்பொழுதும் நிகழ்வுறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அந்தந்த துணைவேந்தர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசுதான் எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. பல்கலைக்கழகமானாலும் சரி, கல்லூரிகளானாலும் சரி. இந்த மேல்நிலை கல்வியில் 52% உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய செலவுதான், அவர்கள் செய்திருக்கிற முயற்சி தான். பல்லாண்டு காலமாக நாம் பழகி வந்து இன்றைக்கு 52% GER நிறைவு பெற்றிருக்கிறோம். பல்கலைக்கழக மானிய குழுவோ நடுவண் அரசோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்குகின்ற நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்திருக்கிறார்கள். நிதி எங்கு கிடைக்கிறதோ அங்குதானே பழம் தின்னும் பறவைகள் பழத்தை நாடி செல்வது போல நிதியை பொறுத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் தங்களுடைய முடிவுகளை எடுத்திருப்பார்கள். அது அவரவர்களுடைய விருப்பு வெறுப்பு பொறுத்தது. இதில் நன்றி கூறுவதற்கோ ஒன்றுமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.